இல்லை அப்புறம் இந்த நம்ம டீச்சர் அம்மா இருக்காங்களா ஜெயசுரதி அம்மா, அவங்கள பற்றி ஒரு முக்கியமான விஷயம்ல. நம்ம டீச்சர் அம்மா ஜெயசுரதி அம்மா அவங்க பிள்ளைய பற்றி ஒரு முக்கியமான ஆதாரம், வீடியோ ஆதாரமே வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன வீடியோ ஆதாரம் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நம்ம அம்மா டீச்சர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுக்காக எத்தனையோ தியாகம் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. என்னடா பெத்த பிள்ளைக்கு தியாகம் பண்ணுறாங்களா அப்படின்னா, ஆமாம், பெத்த பிள்ளைக்காக அவங்க வந்து எந்த சந்தோஷமும் அனுபவிக்காமல் பெத்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அந்த பொண்ணு கேட்குற நகை வேணும்னா நகை எடுத்து கொடுக்கறது, காரு வேணும்னா காரு, எனக்கு பைக்கு வேணும்னா பைக்கு, மொபைல் ஐஃபோன் தான் வேணும்னா ஐஃபோன் தான் வேணுங்கிற மாதிரி எடுத்து எல்லாமே இந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க எடுத்து கொடுத்த எல்லாமே இந்த வீடியோ வந்து அவங்க அதை வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க சேனலில், ஜெயசுரதி அம்மா சேனலில். இதை எதுக்காக வெளியிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஜெயசுரதி அம்மாவோட பொண்ணு பிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷங்கிட்ட ஆக போகுது. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட பேசி அவங்க அப்பாட்ட பேசி 2 வருஷம் ஆக போகுது. அது போக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயசுரதி அம்மா டீச்சர் அம்மா, என் பொண்ணு வந்து பிரிக்கியா என் வீட்டுக்கு வரல, யார் பேச்சையோ கேட்டு என் குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க, இந்த வீடியோ பார்த்தாவது என் பொண்ணு கண்டிப்பாக என் கூட சேருவா அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கேன். எனக்கு ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன். அதனால் பிரிக்க அந்த வீடியோ பார்த்து நீ அம்மா தப்பா நினைக்க வேண்டாம், நீ இதை பார்த்தாவது திருந்தி அம்மா கூட சேருவே அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ பழைய வீடியோ எடுத்து இறக்கி விட்டுருக்கேன். நீ ஏன் தப்பா நினைக்காத, நீ வந்து அம்மா கூட சேருவேன் நான் ரொம்ப நம்புறேம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கண்ணீரோட வேதனையோட அந்த அம்மா வந்து போட்டிருக்காங்க. நண்பர்களை என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இருக்காரு, பையன் என்னதான் கல்யாணம் முடிஞ்சு ஃபேமிலியை தனியாக போனாலும் இந்த மக வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க யாரும் பயப்படுவாங்கல்ல. ஆம்பளை பையன் பிரச்சனை கிடையாது, எப்படியாவது காலையில் கையை ஊனி பொழைச்சிக்கிடுவான். பொம்பளை பிள்ளையும் பொழைச்சிக்கிட்டு திறமையான பிள்ளைகள் இருக்குது. இப்போ வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு பிரிக்கியா. அப்படி இருக்க நேரத்தில் இந்த அம்மா ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒரு பொட்ட பிள்ளை அவளை செல்லமா அம்மா அப்பா அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து. இப்படி இருக்கும்போது ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசி பார்த்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரு நல்லது கெட்டது ஒரு கிறிஸ்துமஸுக்கு நியூ இயர் எதுக்குமே வரமாட்டேங்காங்களாம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வேதனைப்படுதாங்க. படிக்கிறேன்னு சொல்லி எங்கே படிக்கான்னு தெரிய மாட்டேங்குது. காலேஜில் திருநெல்வேலியில் படிக்கிறேன்னு சொல்கிறா, அது வேற ஆளும் சொல்கிறாங்க. இப்போ எந்த ஊரில் எங்கே தங்கியிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வீடியோவில் பார்த்தா திருநெல்வேலி தங்கியிருக்கேன்னு சொல்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா பார்த்துட்டு போ, அப்பா பார்த்துட்டு போ, வந்து பேசிட்டு போமா அப்படின்னு ரொம்ப ஒரு மனசு கவலையாக அவங்க அந்த வீடியோ ஆதாரத்தை ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லாமே வீடியோ ஆதாரமாக அந்த அம்மா விட்டுருக்காங்க. இது அவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பெத்த தாய் தானே தெரியும் பிள்ளையோட வலி என்ன வேதனை என்ன. அவளை கஷ்டப்பட்டு 10 மாதம் தவறு பெத்த பிள்ளை இவன் படித்து அப்புறம் வக்கீல் ஆகிக்கிட்டு வக்கீல் ஆக போகிறாங்க, எக்ஸாம் எழுத போகிறாங்க, வக்கீல் ஆக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எங்கள் அம்மா ஜெயசுரதி அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய கவலையாக இருக்குது. கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுதாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கவலையாக வந்து வீடியோ பதிவு போட்டு பேசியிருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே கல் நெஞ்சும் கரையங்க மாதிரி இருக்கு நண்பர்களே. எனவே உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சீக்கிரம் அவங்க பொண்ணு வந்து சேரும். நானும் வந்து கண்டிப்பாக கடவுளை பிரார்த்திக்கேம்மா. ஜெயசுரதியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போது, உங்கள் வீட்டுக்காருக்கு வேற மனநல சரியில்லாமல் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடல்நல சரியில்லை, அவருக்கு மனநல சரியில்லை சொல்லியிருக்கீங்க. அவரையும் பார்த்துக்கோங்க. மக கண்டிப்பாக சீக்கிரம் வருவாங்க பிரிக்கியா அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்கள் அம்மா கூட போய் சேர்ந்துருமா. பாவம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுதாங்க. சரியா, இப்போ அவங்க பள்ளிக்கூடத்தை கூட பாடம் எடுத்து நடத்த முடியல, அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான். ரைட்டு நண்பர்களே, கண்டிப்பாக சீக்கிரம் அந்த குடும்பம் ஒன்றாச்சும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்லுன்னு தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி 248 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.